தொடர்ந்து இருக்கிறார்கள். இன்றைய பயன்பாட்டியத்துடன் சாதனை வருகின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. உச்சம் தொட்ட நிலை பத்திமா கல்லூரியின் மாணவி சைந்தினி அவர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். உண்மையில் ஒரு இலங்கை பெண்கள் அணியின் ஏ பிரிவிலே மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இடம்பெற்றிருப்பது என்பது எங்கள் எல்லோருக்கும் மிகவும் மிகவும் முக்கியம் என்று சொல்லுவேன். உண்மையில் அந்த வகையில் அந்த பாடசாலையின் அதிபர் மற்றும் அங்கு உள்ள ஆசிரியர்களின் அந்த அர்ப்பணிப்பான அந்த செயற்பாடு உண்மையில் அந்த மாணவியை இந்த உயர்வான நிலைக்கு இட்டு சென்றிருக்கின்றது. உண்மையில் அந்த வகையில் நான் அந்த பாடசாலை சமூகத்துக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குமார் சஜந்தினி எங்களோட மண்பட்டிமா மத்திய மாத்தியாலத்தின் ஒரு பழைய மாணவி. எங்களோட பிரின்சிபலும் நிற்கிறார். அவள் வந்து கிட்டத்தட்ட 12 வயசுல இந்த கிரிக்கெட்டுக்குள்ள வந்தா விளையாடுறதுக்கு வந்தா. நான் தான் கொண்டு அவரோட கடின உழைப்பால படிப்படி, அதாவது எஸ்எல்சின்ற பார்ட்வே, எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்ல என்ன பார்ட்வே இருக்கோ அந்த பார்ட்வேயின் ஊடாக ஸ்கூல் டீமுக்கு விளையாடி, டிஸ்ட்ரிக்ட் டீமுக்கு விளையாடி, ப்ரொவின்சியல் டீமுக்கு விளையாடி, சூப்பர் ப்ரொவின்சியல் டீமுக்கு விளையாடி, இப்போ டெவலப்மெண்ட் ஸ்பாட்டில் ஈடுபட்டு இப்போ நேஷனல் ஏ டீம் ஏ குழாமுல ஸ்பாட்டில் 15 கொண்ட குழாமுல தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன் இலங்கையில இது முதல் தடவையா இருக்கலாம்.
முதல் தடவையாக இருக்கலாம். வடமாகாணத்திலேருந்து ஒரு பெண் பல கஷ்டங்களை தாண்டி, உங்களுக்கு தெரியும், பெண் என்றாலே கணக்கு பிரச்சனைகள் இருக்கு, வியாபார பிரச்சனை இருக்கு, சமூக பிரச்சனை இருக்கு, உடல் ரீதியான பிரச்சனை இருக்கு. அவர் எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கு ஸ்ரீலங்கா டீம்ல நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில பங்கு பெற்றதுக்கு 15 பேர் கொண்ட குழாமுல இடம் வைத்து அந்த போட்டி தொடரை முடிச்சுட்டு வந்திருக்கிறார். வந்து இன்னும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் நாங்கள் ஆசைப்படுறோம். மேன் பட்டிமா மத்திய மகா வித்தியாலயத்தினுடைய பழைய மாணவி சதீஷ்குமார் சரியந்தினி என்பவருடைய ஒரு சாதனையை எங்களுடைய பாடசாலை சமூகம் இந்த நாளில் மகிழ்வோடு ஆரம்பித்திருக்கின்றது. 75வது ஆண்டு ஜூபிலியை எங்களுடைய பாடசாலை நினைவு கூறுகின்ற இந்நன்னாளிலே, இந்த ஆண்டிலே எமக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சாதனையாக சர்வதேச போட்டிகளிலே பங்கு பெற்றக்கூடிய வகையில் தேசிய அணியில் பங்கு பெற்று எங்களுடைய பாடசாலைக்கும் பட்டிமா மகாவித்தியாலயத்தினுடைய கிராமத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கின்றால் அவருடைய இந்த நிகழ்வானது இந்த மாவட்டத்துக்கும் இந்த மாகாணத்திற்கும் மிகப்பெரிய ஒரு சாதனையாக அமைந்திருக்கின்றது. முதலாக எங்களுடைய தமிழ் பெண் ஒன்றால் ஸ்ரீலங்கா டீமிலே இணைந்திருப்பது எங்களுடைய பாடசாலைக்கும் எங்களுடைய கிராமத்திற்கும் இந்த 75வது ஆண்டு ஜூபிலியை நாங்கள் நினைவு கூறுகின்ற இந்த நன்னாளிலே மிக பெரிய ஒரு வெற்றியாகவும் சாதனையாகவும் நாங்கள் நினைக்கின்றோம், அதை பெருமைப்படுகின்றோம். அதை நினைத்து இந்த மன்னார் மக்கள் முழுவதும் இந்த மன்னார் டவுனிலே நாங்கள் திரண்டு அவருக்கு எங்களுடைய கௌரவத்தையும் பெருமையும் நாங்கள் அளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்றோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.